கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு சின்ன மெசேஜை கேட்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போது அன்பை நாடுங்கள், ஞானவரங்களையும் விரும்புங்கள். இதில் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 4 முதல் 10 வரை வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போது வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய விசுவாசிகளுக்கு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று. அப்போது விசேஷமான ஒரு வரம் என்றால் அது தீர்க்க தரிசன வரம். அது ஒரு கிஃப்ட். அது எப்படி சொல்கிறது, தேவனிடத்திலிருந்து தேவன் சொல்லுகிறதை கேட்டு அதை அப்படியே மாற்றாமல், எந்த ஒரு சீர்திருத்தலும் பண்ணாமல் தேவன் சொல்லுகிறபடியே சொல்லுகிறதே தீர்க்க தரிசனம். தேவனுடைய பாரமே தீர்க்க தரிசனம். தேவனுடைய திட்டமே தீர்க்க தரிசனம். தேவனுடைய சித்தமே தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். ஸோ இது ஒரு விசேஷமான வரம் தாங்க. இந்த வரத்தை நாம் நாட வேண்டும். இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், தாகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசினதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான்.